ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப தேவையான விஷயம் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. இதை உங்களுக்கு நியாயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் போடலாம். இது கம்பல்சரி கிடையாது, யாரும் இங்கே ஃபோர்ஸ் பண்ணல. இந்த ஒரு ஐடியாலஜி பிடிச்சதுன்னா மட்டும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ரெக்வஸ்ட் மெயில் போடுங்க. இது நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ரெக்வஸ்ட்டாக கேட்க போகிறோம். என்ன ரெக்வஸ்ட் நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி எப்படி இந்த ரீஎடிட் ஆப்ஷன் நம்ம கேட்டோம்ல, அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ரீஎடிட் ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதில் அப்பவும் பெருசாக நம்ம வீடியோஸ்லாம் பெரிய வியூஸ்லாம் போகல, ஓகேங்களா? அதனால் அது நடந்துச்சு. மேபி யாராச்சும் எங்கேயாச்சும் பார்த்துருக்கலாம், இல்லை நீங்கள் நிறைய பேர் மெயில் போட்டிருக்கலாம். அது இதோட எஃபெக்ட், அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் சொல்லுவாங்க அதுமாரி. ஸோ அதேமாரி தான் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதனால் எக்ஸாம் தள்ளி போகுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கு சம்மந்தமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க பாட்டு எப்படி இருந்தாலும் ரிசல்ட் விடுவாங்க தெரியுமா? நாளைக்கு ரிசல்ட்னால் இன்றைக்கி கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம், புரியுதுங்களா? இல்லை நாங்கள் இந்த ரேஷியோ எடுத்துருக்கோம் அப்படி கூட சொல்லலாம். அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ரெக்வஸ்ட் மெயில் போடுங்க. என்னோடய ஐடியாலஜி என்னென்னாக்க, இப்போ நடக்க போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம், இப்போ நவம்பர் 19 எக்ஸாம் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 1:20 ரேஷியோ சொல்லியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 1 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 1:50 ரேஷியோ, அதாவது 1:50 இருந்துச்சு. இப்போ அது 1:20 மாற்றிட்டாங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 50 பேர் கூப்பிட்ருக்காங்க லாஸ்ட் டைம். இந்த தடவை ஒரு போஸ்ட்டுக்கு 20 பேர் தான் கூப்பிடுவாங்க. இதனால் என்ன ஆகுன்னா கட் ஆஃப் அதிகமாகிடும், புரியுதுங்களா? அது எனக்கு என்னென்னா, இப்போ ஒரு 1:50 வைக்கும்போது இப்போ எத்தனை போஸ்ட் இருக்கோ, புரியுதுங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளை கூப்பிட போகிறாங்க, ரைட்டா? இத்தனை போஸ்ட்டுக்கு இவ்வளோ கூப்பிடும்போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்க பாஸ் ஆகிறான் ஃபெயில் ஆகிறான் அடுத்தது, அந்த பொண்ணும் பையனும் பாஸ் ஆகிற ஃபெயில் அடுத்தது. பட் அவங்க ஒரு மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு 1:50 ரேஷியோன்றப்ப ஒரு போஸ்ட் எக்ஸ்ட்ரா 30 பேர் கிடைக்கும். இப்போ நீங்கள் வெறும் ஒரு 1:20ன்றப்ப ஒரு 30 பேர் அந்த வாய்ப்பு இழக்கப்படுறாங்க. எனக்கு அதுதான் கஷ்டமாக இருந்துச்சு, அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ ரெக்வஸ்ட்டாக இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் போஸ்டிங் மேபி இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லையான்னு எனக்கு தெரில. பட் 92 போஸ்ட் இருக்கா, இப்போ மேபி 120+ ஆக போதா என்ன சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மை பொய்ன்றது அது அடுத்த பக்கம் இருக்கட்டும். பட் இன்கேஸ் நீங்கள் வேகன்சியில் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரேஷியோவும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸாம் தள்ளி போட்டுகிட்டே இருக்க வேணாம் தான் தோணுது. கொஞ்சம் அந்த சொன்ன டைமுக்கு நடத்திட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்லாம் பேசிட்டுருக்காங்க. அதனால் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிப்ரெஷன் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் ரெகுலராக படிக்கிறவங்களும் அது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சுன்னா இன்னும் 2 டெஸ்ட் எழுதி பார்க்கலாமே தான் தோணும், ஓகேங்களா? இன்னும் தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு பயப்பட மாட்டாங்க யாரும். சில பேருக்கு அது கமிட்மெண்ட் இருக்கும், இந்த டைமில் முடிக்கிறேன், அந்த டைமில் போஸ்டிங் அப்படி சொல்லிட்டு தாட் இருக்கோங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு 1 or 2 months லேட்டான தப்பு கிடையாது, ஓகேங்க? உங்கள் கமிட்மெண்ட்டில் நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆகிக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரே ரெக்வஸ்ட்டு தான், நீங்கள் எந்த காரணத்தால் இது திடீர்னு ஒரு 1:20 ரேஷியோ குறைச்சிட்டிங்கன்னு தெரில. பட் எனக்கு தோணுச்சு, இதை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். முடிஞ்சால் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதனால் ஒரு போஸ்ட் எக்ஸ்ட்ரா 30 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேபி இந்த 1:20ன்றதுக்கும் 1:50ன்றதுக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு 50 பேர் வரப்போ அவங்க இன்னும் அதில் அந்த 50ஆவது ஒரு ஆள் எடுப்பீங்கள, அந்த கட் ஆஃப் இதில் ரொம்ப கீழே அவங்க கூட எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஏன் அவங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாமில் சூப்பராக பண்ணலாம், இன்டர்வியூ கூட சூப்பராக பண்ணலாம். ஸோ அப்படி கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம நிறைய திறமைசாலில் விட்டுறக்கூடாது, வாய்ப்புகள் கொடுக்கணும், அதுதான் மேட்ரு. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது தானே பெரிய விஷயம். நீங்கள் இன்றைக்கி அந்த இடத்துல இருக்கீங்கல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். இத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, அதில் எடுக்கிறதே ஒரு 1:20னா அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 1:50 ரேஷியோ வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பலன் இருக்கும். இப்போ 100 போஸ்ட் வச்சா கூட 100x50 அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தமாரி நிறைய பேர் கூப்பிட வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் இது என்னுடைய ரெக்வஸ்ட்டை நான் வைக்கிறேன். உங்களுடைய ரெக்வஸ்ட்டை நீங்கள் அஃபிஷியல் டிஎன்பிஎஸ்சி மெயிலுக்கு போடுங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி லாகின் பண்ணால் மேலே மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு க்ரீவன்ஸாக அந்த இது இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு போட்டு இதுமாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி 1:50 மாற்றுங்களேன் சொல்லிட்டு கேளுங்க. மாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சா மட்டும், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். அதேமாரி இப்போ சில இடங்கள்லாம் பிரிச்சிருக்காங்களா, ஸோ அதுக்கு இந்த வேகன்சிஸ் இப்போ எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எப்படி இருக்குன்னா, இந்த கம்யூனல் கேட்டகரி இந்த சொல்லிங்க, அதுமாதிரி டெப்யூட்டி கலெக்டர் எத்தனை போஸ்ட்னு சொல்லிங்க. இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எப்படி கொடுக்கலான்னாக்கா, இந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த போஸ்ட், இப்போ டெப்யூட்டி கலெக்டராக இப்போ கடலூரில் ஒரு போஸ்ட் இருக்குது, டெப்யூட்டி சென்னையில் ஒரு இது இருக்குது, இந்த இடத்துல இங்கே டெப்யூட்டி கலெக்டர் ஒரு இருக்குது. அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் பசங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். இந்த ஊரில் நான் இந்த இடத்துல போஸ்டிங் வாங்கணும், இந்த இடத்துல இது வாங்கணும். மேபி அது அவங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட தாட், இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் டிஎன்பிஎஸ்சிக்கு லாஸ் கிடையாது, என்னுடைய ஐடியாலஜி. நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு பேஜில் இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்குது, 2 பேஜ் 5 பேஜ் 10 பேஜ் கூட ஆகலாம். ஆனால் அது நல்லது தானே, ஏன்னா பிடிஎஃபாக தானே கொடுக்குறீங்க. ஸோ எனக்கு தோணுனதை சொல்லிட்டேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க மக்களே, சரிங்களா?
ஓகேவா? நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வியூஸ் அதிகமாக்குங்க. இந்த வீடியோ வியூஸ் அதிகமாச்சுனாலும் அங்கே போய் சேரும். மினிமம் ஒரு 1000 வியூஸ் வந்தால் கூட எனக்கு போதும். என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் பார்த்துருப்பீங்க. அந்த 1000 பேருக்கு நீங்கள் திரும்ப வியூஸ் ஏற்றலாம் கூட அந்த 1000 பேர் 2 பேர்கிட்ட பேசுவீங்க. அது ஒரு 2000 பேர் கணக்காகிடும், இல்லை ஒரு 3000 பேர் கணக்காகும். அப்படியே அது எங்கேயாச்சும் வச்சு பெரிய ஆள்கிட்ட போய் ரீச் ஆகும். அவங்க ஒரு வேளை ஆமாம் இல்லை நல்லா இருக்குது, சரி ஓகே பசங்க சரி அப்படி சொல்லிட்டு இறக்கி ஒரு நல்ல பஸ்க்கு வந்தாங்கன்னா சந்தோஷம். ஓகேவா? பை ஃபேமிலிக்கு பெஸ்ட்.